ஆண்டவருடைய பிள்ளைகளை இன்னைக்கு நம்ம ரொம்ப ஞானமாக இருக்க வேண்டியது என்னன்னா, சில இடத்துல ஆண்டவருடைய பிள்ளைகள் நோ அப்படின்ற வார்த்தையை சொல்றதற்கு நீங்கள் கொஞ்சம் கூட தயங்கவே கூடாது. நமக்கு நிறைய பேருக்கு அப்படிதான், அப்படி சொல்லி பழக்கம் இல்லை. எப்படி அவங்கள்ட்ட சொல்கிறது? நோன்னு சொன்னால் வருத்தப்படுவாங்களா, மனசு உடஞ்சிருவாங்களா, அவங்க பேசாமல் இருப்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டே நிறைய பேர் இன்னைக்கு நோ சொல்கிறதுக்கு தயங்கிட்டு பெரிய ஆபத்தில் எல்லாம் மாட்டியிருக்கிறாங்க. நிறைய வாலிப தங்கச்சிங்க எல்லாம் பாருங்கள், யாராவது ஒருத்தர் அப்ரோச் பண்ணுவாங்க, யாரோ ஒருத்தர் சொன்ன உடனே இது நோ சொல்கிறதுக்கு அவங்களுக்கு தைரியம் இல்லாததுனால நிறைய பேர் இப்படிப்பட்ட சிக்கலில் மாட்டி எதிர்காலமே பிள்ளைகளுக்கு நிறைய பேருக்கு வேஸ்டாக இருக்குது. சிலர் கடன் கேட்பாங்க, இவங்களுக்கு நோ சொல்ல தெரியாது. சிலவங்க வண்டி கேட்பாங்க, நோ சொல்ல தெரியாது. ஆனால் நீங்கள் நல்லா நினச்சிக்கோங்க, சில இடங்களெல்லாம் ஆண்டவருடைய பிள்ளைகள் நீங்கள் நோ சொல்கிறதுக்கு உங்களுக்கு தெரியலன்னா நீங்கள் மிகப்பெரிய ஆபத்தை சந்தித்து விடுவீர்கள். ரொம்ப கவனம். இன்னைக்கு இந்த சத்தத்தை கேட்குற நிறைய பேர் அப்படிதான் பாதிக்கப்படுறது. எது தெரியுமா? அவங்களுக்கு நோ சொல்லவே தெரியாது. இது சொன்ன உடனே தயங்குறது இல்லை. ஒரு ஆண்டவருடைய பிள்ளைகள் சில இடத்துல வேண்டான்னா வேண்டாம், அது பரவாயில்ல. அவங்க இன்னைக்கு கோச்சுக்குவாங்க, நாளைக்கு அவங்க புரிஞ்சுக்குவாங்க. அவங்க புரிஞ்சுக்கலன்னா கூட நம்ம என்ன பண்ண முடியும்? எஸ் அப்படின்னு சொல்லி நீங்கள் போய் பிரச்சனையில் மாட்ட போகிறீங்களா? நீங்கள் போய் சிக்கலில் மாட்ட போகிறீங்களா? இந்த மாதிரி தான் எத்தனையோ பேர் கடன் வாங்கி கொடுத்து நோன்னு சொல்ல தெரியாமல் சிக்கலில் இருக்காங்க தெரியுமா? அவங்களுக்கு என்ன, அவங்க ஜாலியாக செஞ்சுட்டு போவாங்க. கஷ்டப்படுறது நீங்கள் தானே, வருத்தப்படுறது நீங்கள் தானே. அதனால் ஏசப்பாட்ட எல்லாருமே கேளுங்க, ஆண்டவரே எனக்கு நோ சொல்லணுன்ற ஒரு ஞானத்தை எனக்கு தாங்கப்பான்னு நீங்கள் கேளுங்க. இல்லைன்னா உங்கள் சூழ்நிலை பாதிக்கப்படும். ஸ்ட்ராங்காக ஒரு முடிவெடுங்க. பரவாயில்ல, அந்த ஃப்ரெண்ட்ஷிப் கட்டானா பரவாயில்ல, அந்த நபருக்கு போனால் பரவாயில்ல, அதனால நம்மளை தப்பாக நினச்சா பரவாயில்ல, அதனால நஷ்டம் வந்தால் கூட பரவாயில்ல. நீங்கள் ஒரு பெரிய பிரச்சனையில் மாட்டுறதை விட நோன்றதை நீங்கள் இன்னையிலேருந்து பழக ஆரம்பிங்க. ஒருவேளை உங்களுக்கு அந்த பழக்கமே இல்லாமல் இருக்கலாம், நீங்கள் ரொம்ப சாஃப்டானவங்களாக இருக்கலாம். ஆனால் ஏசப்பா பிள்ளைங்க உதவி செய்யணும், ஏசப்பா பிள்ளைங்க நல்லது செய்யணும், எல்லாமே ஓகே தான். ஆனால் சில காரியத்தில் ரொம்ப ஞானமாய் நடக்கிறதுக்குரிய கிருபையை கர்த்தர் உங்களுக்கு தயவாய் தருவார்.